Hi friends, இது வந்து டியூல் டிஸ்பிளே டிஜிட்டல் காம்பினேட்டர். இதில் வந்து என்னென்னா 2 டிஸ்பிளே வரும், ஃப்ரண்ட்லேயும் பாட்டம்லேயும் வரும். இதில் டிசி வோல்டேஜ் கரண்ட் வோல்டேஜ் செக் பண்ணலாம், ஏசி வோல்டேஜ் கரண்ட் செக் பண்ணலாம். ஏசி கரண்ட் ஆம்ப்ஸ் வந்து 40 ஆம்ப்ஸ், 400 ஆம்ப்ஸ், 1000 ஆம்ப்ஸ் வரைக்கும், 0லேருந்து 1000 ஆம்ப்ஸ் வரைக்கும் செக் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம். டிசி கரண்ட் ஆம்ப்ஸ் இது வந்து ஒரு சில மாடலில் தான் வரும். இந்த DT3600Tல மட்டும்தான் டிசி கரண்ட் ஆம்ப்ஸ் செக் பண்ண முடியும். டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டர் செக் பண்ணலாம். இது வந்து ஏசி டெக்னீஷியன்ஸுக்கெலாம் எல்லாருக்கும் தேவைப்படும், வாஷிங் மிஷின் டெக்னீஷியனுக்கும் தேவைப்படும். ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருதுன்றது வோல்டேஜில் நம்ம எதுவும் பார்த்துக்கலாம். இல்லை கண்டினியூட்டி அண்ட் டயோட் டெஸ்டிங் பார்க்கலாம். அப்புறம் பேக் லைட் இருக்குது, வித் டார்ச்சோட இருக்குது, ஆட்டோ பவர் ஆஃப். இதை செக் பண்ணி காமிக்கிறேன். இதிலே மேனுவல் கொடுத்துருக்காங்க, மேனுவல் புக்கு. இது டெம்பரேச்சர் தெர்மாஸ்டர். பவர் ஆஃபில் இருக்குது. ஏசி டிசி வோல்டேஜ் இதில் வந்து செலக்ட் பட்டன் ஆகிட்டீங்கன்னா ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட்டுக்குன்ட்டு மாறும். உங்களுக்கு ஏசி வோல்ட்டில் வச்சுருக்கேன். ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும், எவ்வளோ வோல்ட்டு நம்ம பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் வந்து நமக்கு இது பண்ணணும். 3 டிஜிட்டில் வரணும், 230 வோல்டேஜ். அதனால் பாயிண்ட்டு நம்ம ரேஞ்சை மாற்றணும். ஓகே, 230 வோல்டேஜ் வருது. இது சேமாக காமிக்குது. அடுத்தது வந்து டிசி வோல்ட் செக் பண்ணுறேன். 5 வோல்ட் காமிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி செக் பண்ணலாம், கண்டினியூட்டி பஸர் செக் பண்ணலாம், டயோட் செக் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஓம்ஸ் செக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து கெப்பாசிட்டி செக் பண்ணுறேன். இது வந்து 20 MFD. இதில் வந்து செலக்ட் பண்ணணும் கெப்பாசிட்டி ஆப்ஷன். இது வந்து 8 MFD தான் இருக்குது. ஆக்சுவலி 20 MFD. இது வந்து கம்மியாக இருக்குது. இதுவும் 20 MFD.
19.82 இருக்கு. இது நல்லா இருக்கு. இப்போ 2.5 செக் பண்ணுறேன். .5 இருக்கு. 2.477. அடுத்து 1 MFD செக் பண்ணுறேன். சாரி 1.5. இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருது வோல்டேஜில். அடுத்து ஆம்ஸ், சாரி டெம்பரேச்சர். அடுத்தது இதில் டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். இப்போ 28 டிகிரி இருக்குது. நான் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறேன் தெர்மாஸ்டர். இப்போ இந்த ஆம்ஸ் செக் பண்ணலாம். 40 ஆம்ஸில் வச்சுருக்கேன். 0.36 ஆம்ஸ் காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்பிளே இருக்குது. இது ஒன்று, பாட்டமில் ஒன்று. ஹோல்டு பட்டன். இது லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். ப்ளஸ் டார்ச் இருக்குது. இந்த கிளாமீட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1640. டியூவல் டிஸ்பிளே. இதில் சிங்கிள் டிஸ்பிளே மட்டும்னு பார்த்தீங்கன்னா 1120 தான். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.